ஹாய் கைஸ், இங்கே ஒரு லேடி வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் ஏதோ பொருளை துணியை சுற்றி அவங்க கையில் வந்து தூக்கிட்டு வராங்க. அந்த பொருள் அவங்களுக்கு தேவைப்படாது அப்படின்னு நினைக்கிறேன். அதை தூக்கி அப்படியே குப்பை தொட்டில் போட்டு திரும்பி பார்க்காம திருப்பி வீட்டுக்கே வந்து போயிடறாங்க. வீட்டுக்குள்ள இருந்து அவங்களோட குட்டி பொண்ணும் அவங்க வளர்க்குற டாக் வந்து ஓடி வருது. இந்த லேடியும் அந்த குட்டி பொண்ணுக்கு சைக்கிள் கொடுது. கொஞ்ச நேரம் சைக்கிள் ஓட்டிட்டு வாமா அப்படின்னு அமுச்சு வச்சிடுறாங்க. இந்த குட்டி பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்களோட பேர் கேரி. இவங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்களை நம்ம கேரிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி, இப்போ கேரி வீட்டுக்கு திரும்பி போகிறா. அவங்க அம்மாவை தேடி தேடி பார்க்குறா. இருந்தாலும் அவங்க அம்மா வந்து கண்ணில் இருந்து பட மாட்டாங்க. அம்மா அங்கே மாடிக்கு போகிறா. அவங்க அம்மா கண்ணு முன்னாடியே தூக்கு போட்டு இறந்து போயிடுவாங்க. சரி, ஏன் இறந்தாங்க, எதுக்கு இறந்தாங்க அப்படின்னு இப்போ வர படத்தை பார்த்தா புரியல. ஃபுல்லாக பார்ப்போம், புரியுதான்னு சொல்லுங்கள். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரிக்கு கனவு மாதிரி டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும். கேரியோட அப்பாவும் ஒய்ஃப் சூசைட் பண்ணி இறந்ததுனால ரொம்ப மன அழுத்தத்தில் இருப்பாங்க. கேரியை பார்த்துக்கிறதுக்காண்டி அவங்க பிடிச்ச வேலையை விட்டுட்டு கிடைச்ச வேலையை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. கேரியோட அப்பாவுக்கு வேலை என்னென்னா ரோட்டில் உள்ள குப்பைகள்லாம் கலெக்ட் பண்ணி சம்திங் ஏதோ ஒரு பிளேஸ்ல வந்து சேர்க்கணும். அதான் அவரோட வேலை. சரி, இதெல்லாம் வந்து விட்டுது இல்லைங்க. கேரி ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கா. எப்பவும் போல் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வழி அனுப்பிச்சு வைக்காங்க. சரி, வேகமாக ஸ்கூலுக்கு இப்போ போயாகணும். போகிற வழியில் கேரி ஸ்கூலில் படிக்கிற ஒரு 4 பணக்கார பசங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கும் கேரிக்கும் சுத்தமாகாது. கேரியை வம்பளுக்கிறது தான் இவங்களோட மொதல் வேலையை. இப்போ கேரி சைக்கிளில் அந்த ரோட்டை கிராஸ் பண்ணுறதை பார்த்துட்டு இடிக்கிற மாதிரி போயிட்டு கேரியை தள்ளி விட்டுருதுங்க. சரி, இப்போ கேரிக்கு அடிபட்டுருக்கோம். இது கேரி ஸ்கூலில் படிக்கிற அந்த பொண்ணுக்கு தெரியும். இருந்தாலும் கண்டுக்கிடாமல் ஒவ்வொரு சீனை போட்டுட்டு அது வாட்டில் கிளம்பிடும். என்ன ஒரு காரணம்னா கேரியோட அப்பா குப்பெல்லாம் அள்ளுறாரு அப்படின்னு ஓவரை கிண்டல் பண்ணி புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்குங்க அந்த கேங்குங்க. சரி, இப்போ திருப்பியும் நம்ம கேரியோட அப்பா காலேஜ் வாசல்லே, அதாவது நம்ம கேரி படிக்கிற ஸ்கூல் வாசல்லே வந்து பார்த்தீங்கன்னா குப்பையை அள்ளிக்கிட்டு இருப்பார். நம்ம கேரி நேராக போயிட்டு, அப்பா இங்கே வந்து குப்பை இல்லாதீங்கன்னு உங்களுக்கு எத்தனை தடவை சொல்கிறது, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு கிண்டல் பண்ணுவாங்கப்பா, தயவுசெய்து போங்க அப்படின்னு அந்த இடத்த விட்டு அமுச்சு விட்ருங்க. கேரி நடந்து போகும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸோட, அதாவது அவங்க ஸ்கூலில் படிக்கிற எல்லாரோட பார்வையும் வந்து பார்த்தாலே வித்தியாசமாக இருக்கும். இருந்தாலும் நம்ம கேரிக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. கேரி எப்போவுமே அந்த பொண்ணு கூட தான் வந்து சுற்றிக்கிட்டு இருப்பா. ஒரு கார்லேருந்து ஒரு பொண்ணு தள்ளி விட்டுச்சு இல்லையா, அந்த பொண்ணுக்கு ஒரு வேலையே இல்லை. கேரியை பார்த்தாலே எதையாவது தூக்கி கேரி மேலே தூக்கி போட்டு அதுவும் ஆட்டில் போகிறது தான் அதோட வேலை. என்ன குப்பால்றியா அப்படின்னு சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, கேரி ஸ்கூலில் ஒரு சைனாக்காரன் ஒருத்தன் படிக்கிறான். அவன் எப்போவுமே கேரியை சைட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஆனால் கேரியோட பார்வை எல்லாமே பக்கத்தில் ஜான் ஒரு பையன் இருப்பான். அவ்வளோதான், நம்ம கேரி சைட் அடிச்சுக்கிட்டே இருப்பான். சரி, இங்கே கேரியோட அப்பாவுமே சம்திங் ஏதோ பாலாளி பங்களால் குப்பையில் கலெக்ட் பண்ண வந்திருக்காங்க. அங்கனக்குள்ளே கேரியோட அப்பாவுக்கு ஏதோ பொருள் மாதிரி ஒன்று கிடைக்குது. அதை பார்க்க மியூசிக் பெட்டியுமே இருக்குது. கேரியோட அப்பாவும் ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஓப்பன் பண்ண முடியல. கேரிட்டு கொடுத்தா டக்குன்னு ஓப்பன் பண்ணிடுவா அப்படின்னு வீட்டுக்கு எட்டு போயிடுறாங்க. இனிமே தான் ஆபத்தே இருக்குது. சரி, கேரி எப்பவும் போல் அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. திருப்பியும் அந்த புள்ளி கேங் அந்த பொண்ணு திருப்பியும் கேரிக்கிட்ட வம்புழுக்க கேரியை மாற்றி பேச அந்த பொண்ணு டபான்னு கேரி அடிச்சிது. 2 பேருக்கும் ஃபைட்டு முத்தா கேரியை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிடிச்சிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த புள்ளி கேங் லீடரை நம்ம ஜான் வந்து தூக்கிட்டு வந்துடுறப்பல. அநேகமாக ஜானும் புள்ளி கேங் லீடரும் ஃப்ரெண்ட்ஸுங்க, இல்லைன்னா லவ்வர்ஸாக இருக்கலாம். சரி, கேரி நடந்ததெல்லாம் அவங்க பக்கத்து வீட்டு ஆண்டிகிட்டதில் அவங்க ஆறுதல் படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம கேரியோட அப்பா வந்து அந்த பெட்டி தூக்கிட்டு வந்துட்டார். கொஞ்ச நேரம் கேரி கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து நம்ம கேரியோட அப்பா அந்த பெட்டியை வந்து கேரிக்கிட்ட கொடுக்க கேரியும் அவளோட ரூமுக்கு பெட்டி தூக்கிட்டு போயிடுறா. கேரி அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறா. இருந்தாலும் ஓப்பன் ஆகாது. இந்த பெட்டிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சைனா மொழியில் சம்திங் இது எழுதியிருக்கும். டிரான்ஸ்லேட்டரில் போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு இருப்பா. அந்நேரத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன். நம்ம கேரியோட ஸ்கூலில் ஒரு பொண்ணு சண்டை போட்டுது இல்லையா, அந்த பொண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரியோட அப்பா வந்து குப்பையில் வந்து குப்பை அள்ளுறத ஃபோட்டோ எடுத்து இந்த பொண்ணு தான் என் கூட வந்து சண்டை போட்டு அடி வாங்கிடுச்சு அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணி ஸ்டோரி போட்டிருப்பா. சரி, அந்த பாக்ஸில் சைனா லெட்டரை டிரான்ஸ்லேட் பண்ணதில் அதில் என்ன போட்டிருக்குன்னா விஷஸ் அண்ட் நிறைவேற்றுற பாக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். கேரி என்ன சொல்லிடுவான்னா, என்னையவே அடித்து குப்பை அப்படின்னு ஸ்டோரி போட்டிருக்கா, அவன் மூஞ்செல்லாம் குப்பையாகணும் அப்படின்னு அந்த பாக்ஸ்கிட்ட சொல்ல, அடுத்த நாள் கேரியை அடித்து அந்த பொண்ணு மூஞ்சிலெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகி சம்திங் ஏதோ ரொம்ப அக்லியாக இருக்கும். அடுத்த நாள் அந்த பொண்ணு ஸ்கூலுக்கே வந்திருக்காது. நம்ம கேரியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் போட்டு அந்த பொண்ணை கலாச்சிக்கிட்டு இருப்பாங்க. உண்மையிலே ஒரு நாளுக்கு முன்னாடி நடந்த ஃபைட்டில் நம்ம கேரி தான் பயங்கரமாக அடிச்சிருப்பா. ஆனால் அந்த பொண்ணு வந்து பார்த்தா கேரி அடி வாங்குறதெல்லாம் வந்து வீடியோ மாதிரி ரீல்ஸ்லாம் வந்து போட்டிருப்பா. சரி, ஓகே, இப்போ கேரி ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறா. அவங்க டாகை வந்து தேடி பார்க்குறான். இவங்க டாகை யாரோ கொன்று கருப்பு கலர் கவரில் சுற்றி ஏதோ பேஸ்மெண்ட்டில் தூக்கி போயிட்டுருப்பாங்க. கேரியும் சின்ன வயசுலேருந்து அவங்க கூட வளர்ந்த அந்த டாகை அந்த நிலைமை பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுறா. வீட்டுக்கு வந்து ஒருத்தர் அந்த பாக்ஸில் இருக்கிற சைனா லெட்டர்ஸோட அர்த்தத்தை வந்து சொல்லிட்டு போவார். சரி, இப்போ திருப்பி வந்து அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறா. அந்த சைனாக்காரன் நம்ம
கேரிகிட்ட பேச ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனால் கேரியோட இப்போதைக்கு வருது என்னன்னா, ஜான் எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் வந்து பேசுகிறான், என்கிட்ட ஏன் பேச மாட்டேங்கான் அப்படிங்கிற ஒரு சின்ன வார்த்தை இருக்கும். அங்கே ஜான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொண்ணு கூட கடலையை போட்டுக்கிட்டு இருப்பான். சரி, நைட்டு திருப்பியும் தூக்கம் வரல நம்ம கேரி அவங்க டாக் இருந்ததை இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியுமே வந்து போட்டிருப்பான். அடுத்து ஜானோட ப்ரொஃபைலில் போயிட்டு அவனோட ஃபோட்டோலாம் ஒவ்வொன்றா வந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். கடைசியாக ஜான் என்ன பண்ணுறது சுற்றி வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிடுவா. திருப்பி அந்த பாக்ஸு வேலையை காமிக்க ஆரம்பிக்கு. சரி, அடுத்த நாள் நம்ம ஜானே வாண்டடா, கேரி நைட்டு இன்னைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு, நீ வேணா வாரியா அப்படின்னு வந்து கூப்பிட. கேரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னா பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு கிளம்பிடுவான். இப்போ அந்த பாக்ஸ் நம்ம கேரியோட 2வது ஆசையை நிறைவேற்றிடுச்சு. இப்போ அதே நேரத்தில் கேரியை இவ்வளோ நாள் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற கேரியோட அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா தவறுதலாக வாஷ் பேஷனில் உள்ள பைப் தலையில் அடிபட்டு அவர் இறந்து போயிடுவார். கேரியோட ஃபேமிலியை வந்து பார்த்தீங்கன்னா இவரை வச்சு தான் இவ்வளோக்குள்ள ஒரு டெவலப்பாகவே இருக்குது. இப்போ கேரியோட அங்கிள் இறந்ததுனால இப்போ கேரி படிக்கிறதே ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு. கேரியோட அப்பாவுக்கும் ஃப்யூச்சரில் இப்போ என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவும் இல்லை. கேரி திருப்பி அந்த பாக்ஸை எடுத்துக்கிட்டு எங்கள் அங்கிளோட சொத்தை எல்லாத்தையும் என் பேருக்கு எங்கள் அங்கிள் எழுதி வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பா. அடுத்த நாள் மார்னிங் வந்து பார்த்தோன்னா இவங்க அப்பாவே வாண்டடா, உங்கள் அங்கிள் எல்லா சொத்தையும் உன் பேர்லேருந்து எழுதி வச்சுருக்காரு, நம்ம இப்போ அவரோட வீட்டுக்கு தான் போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேரியோட அப்பா கேரிட்ட சொல்ல, இப்போ தான் கேரி அந்த பாக்ஸ் வந்து விஷஸ்லாம் தர ஒரு பாக்ஸ் அப்படின்னு நம்புகிறான். கேரியும் நேபர் ஆண்டிகிட்ட நான் போயிட்டு வரேன் ஆண்டி அப்படின்ட்டு அவங்க அங்கிள் இருக்கிற வீட்டுக்கு எல்லாரும் வந்து கிளம்புறாங்க. கேரியோட லைஃப் ஸ்டைலே டோட்டலாக சேஞ்ச் ஆச்சு. கேரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இன்வைட் பண்ணியிருப்பா. எல்லாருமே செம்ம ஃபன்னாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ கேரிக்கு எவ்வளோதான் பணம் வந்தாலுமே ஒரு சின்ன குறை இருக்கும், நம்ம அப்பா திருப்பியும் இந்த குப்பாள்ற வேலைக்கு வந்து போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஆசை இருக்கும். இந்த ஒரு ஆசையும் அந்த மியூசிக் பாக்ஸ்டே வந்து சொல்கிறான். அந்த மியூசிக் பாக்ஸ் இப்போ அதோட வேலையை வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கு. சரி அதே நேரத்தில் கேரி பழைய வீட்டில் ஒரு நேபர் ஆண்டி ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இப்போ ஏதோ ஆபத்து வரப்போகுது அப்படின்ட்டு நமக்கு வந்து தோணுது. என்னென்னா இந்த மியூசிக் பாக்ஸ் கேரியோட ஒவ்வொரு விஷயம்லாம் ஒவ்வொன்றா நிறைவேற்ற அது கேரிக்கு நெருக்கமானவங்களாம் ஒவ்வொருத்தராக கொண்டுக்கிட்டு இருக்கு. சரி, கடைசியாக கேரியும் அவங்க அப்பா வந்து மீட் பண்ணுறான். கேரிக்கு தெரியும் அவளை வந்து பார்த்துக்கிறதுக்காண்டி தான் அவங்க அப்பா மியூசிக் பண்ணுறதே ஃபுல்லாக விட்டுட்டு ஃபுல்லாக கேரியை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு. இப்போ நீங்கள் பழையபடி மியூசிக் பண்ணுங்கப்பா, அதான் என்னோட ஆசை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவரோட பழைய சாக்ஸோஃபோன் எடுத்து திருப்பியும் மியூசிக் பண்ண ஆரம்பிச்சிடுவாரு. அன்னைக்கு நைட்டு கேரி தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ ஜன்னல்ல இருந்து நம்ம கேரியவே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கேரிக்கு சடனாக முழிப்பு தட்ட கண்ணாடிக்கு வெளியே யாரோ நிற்கிறத வந்து கேரி வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டா. வேகமாக கத்திக்கிட்டே ஓட அந்த உருவம் அங்கே இருக்கிற காட்டு பக்கத்தில் ஓடி போயிடுச்சு. கடைசிவர ஃபேஸை பார்க்க முடியல. அடுத்த நாள் கேரி எப்பவும் போல் ஸ்கூலுக்கு வந்துடுறா. ஜானை பார்த்துட்டு ஸ்டன்னாகி நின்றுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு நம்ம கேரி வேனுக்குனே வந்து இடிக்கும். அந்நேரத்தில் நம்ம ஜானுமே நேரடியாக வந்து என்ன கேரி நாளைக்கு ஒரு பார்ட்டி இருக்குது வரியா அப்படின்னு ஓப்பனாக கேட்க, இங்கே கேரியுமே நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்ட்டு அமைதியாக கிளாஸுக்குள்ளே உட்காந்துட்டு அந்த பாக்ஸோட எழுத்தில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அது ஜப்பான் மொழியில் இருக்கிறது நம்ம கேரிக்கு ஆல்ரெடி தெரியும். அங்கனுக்குள்ளே ஒருத்தன் ஜப்பான்காரன் ஒருத்தன் இருக்கான் இல்லையா, ஜப்பான்காரனா சைனாக்காரனோ அவனுக்கு இதை பற்றி கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியாது போல இருக்கு. அவனோட தங்கச்சி ஒருத்தி இருக்கா, அவளுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு அவளை பார்க்க அந்த சைனாக்காரன் வந்து கூப்பிட்டு போயிருக்கான். இது ஆசைகள் நிறைவேற்றுற மியூசிக் பாக்ஸ். இது வேர்ல்டு வார் டயத்தில் சைனாவில் பயங்கரமான பஞ்சம். அங்கே ஒரு பணக்கார லேடி இந்த பாக்ஸ் வந்து வச்சுருந்துருக்காங்க போல இருக்கு. அவங்க கூட இருக்கிற எல்லாருமே வந்து இறந்து போயிருக்காங்க. கடைசி அந்த லேடியுமே சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. மொத்தத்தில் இந்த பாக்ஸ் சாத்தானோட சபிக்கப்பட்ட ஒரு மியூசிக் பெட்டி அப்படின்ற மாதிரி வந்து அங்கனக்குள்ள வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சைனாக்காரனோட தங்கச்சியும் அந்த பொண்ணு செமையா இருக்கா, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு தனியாக கூப்பிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க சைனாக்காரனுக்கு வெக்க வந்துடும். கொஞ்ச நேரம் அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே சமாளிச்சுட்டு இப்போ திருப்பியும் கேரியோட காரில் வந்து ஏறிக்கிட்டாங்க. போகிற வழியில் கேரியோட அப்பா திருப்பியும் ரோட் சைடில் இருக்கிற குப்பையெல்லாம் பெருக்கிட்டு இருப்பாரு. இது திருப்பியும் கேரிக்கு ரொம்ப மனசை சங்கடப்படுத்திடுச்சு. என்னால் கேரி கோவப்பட்டு அந்த இடத்த விட்டு விறுவிறுன்னு கிளம்பிடுறா. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக அவங்க அப்பா கூட பேசவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த பாக்ஸை பற்றியும் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்கிட்டே இருப்பாள். சரி, இப்போ அந்த சைனாக்காரனோட தங்கச்சி வந்து பார்த்தோன்னா அந்த பாக்ஸை பற்றி உண்மையான ஹிஸ்ட்ரி வந்து தெரிஞ்சுக்கிட்டா. இந்த ஒரு விஷயத்தை எப்படியாவது அவங்க அண்ணனுக்கு வந்து சொல்லிடணும் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் டைப் மெசேஜ் போட்டுக்கிட்டு இருப்பாள். அதே நேரத்தில் இங்கே கேரியோட அப்பாவும் அவரோட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எடுத்துகிட்டு கேரி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி பாடி அசத்திக்கிட்டு இருப்பார். அதேமாதிரி சைனாக்காரனோட தங்கச்சியும் மெசேஜ் வந்து டைப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஓரளவுக்கு டவர் கிடைக்காது. அதனால் ஜன்னல் பக்கத்தில் வந்து டைப் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்போ பயங்கரமாக இடிச்சுக்கிட்டு இருக்கும். டபார்னு ஃபோனை ஸ்லிப் ஆகி மொட்டை மண்ணிலேருந்து கீழே விழுந்தது. அந்நேரத்தில் கரண்டும் கட்டாக சரி வீட்டில் போயிட்டு கொஞ்சம் சேஃப்டியாக இருப்போம் அப்படின்னு வீட்டுக்குள்ளே வந்துடுறா. ஒரு நேரத்தில் ஃப்ளோரில் போட்டுக்கிற மேட் தட்டி அங்கே இருக்கிற ஒரு எலிஃபென்ட் ஸ்டாச்சுவில் அவள் தலை மோதி
ஸ்பாட்லேயே இறந்துடுறா. சரி, இப்போ கேரி ஆசைப்பட்ட மாதிரியே அவங்க அப்பா திருப்பியும் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் ஆகி மியூசிக்கில் வந்து பாட ஆரம்பிச்சிருப்பாரு. அதே நேரத்தில் சைனாக்காரனும் அவள் தங்கச்சியை மீட் பண்ணதுக்காண்டி அவளோட வீட்டுக்கு வந்து போக கீழே, அதாவது என்ன மொட்டை மேலேருந்து கீழே விழுந்த அந்த ஃபோனை எடுத்துகிட்டு விறுவிறுன்னு அவள் தங்கச்சி பக்கம் போகிறான். அங்கே அவள் தங்கச்சி இறந்து கிடப்பா. 2 நாள் சைனாக்காரன் ஸ்கூலுக்கே வந்து போயிருக்க மாட்டான். அந்த 2 நாளில் ஜானும் கேரியும் கொஞ்சம் நெருக்கமாக இருப்பாங்க. இப்போ சைனாக்காரனும் கேரிக்கிட்ட அந்த பாக்ஸ்னால என் தங்கச்சி உயிர் வந்து போயிடுச்சு, அந்த பாக்ஸ் என்கிட்ட கொடு அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருப்பான். ஆனால் கேரி கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு கிளாஸுக்கு வந்து போயிடுவா. அங்கே வச்சு இதை பற்றியே திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பான். மதியம் வந்து பிரேக் விட்டுருக்காங்க. ஜானுமே கேரியை சாப்பிட்றதுக்காண்டி இன்வைட் பண்ணியிருப்பான். கேரி வந்ததுக்கப்புறம் ஜானோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கேரி வந்து பிடிக்கல, அதனால எஞ்சி போயிடுறாங்க. இப்போ ஜானோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம கேரி மேலே பயங்கரமான கோவத்தில் இருப்பாங்க. அதனால ஒரு குப்பப்பொறிக்கி அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட கேரியோட மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் கேரி என்ன சொல்கிறான்னா, இந்த ஸ்கூல்லேயே நான் தான் பாப்புலர் கேர்ளாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நார்மலாக வார்த்தையில் தான் சொல்கிறா. அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தோன்னா ஜான் நம்ம கேரியை ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருப்பான். பார்ட்டிக்கு நம்ம கேரி வந்துட்டாப்புல. இது கூட மட்டும் ஜானோட ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் கடுப்பேற்றி விட்டுரும். சரி, இந்த பார்ட்டிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கேரி ரொம்ப பாப்புலர் ஆயிடுவா. அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தோன்னா அவங்க அம்மாவோட கனவு நம்ம கேரிக்கு திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த முறை அவளே சம்திங் ஏதோ சூசைட் பண்ண மாதிரி அவளுக்கு கனவு வந்திருக்கும். தூக்கத்தில் வந்து டபான்னு எந்திரிச்சு பார்க்க பலவிடி எவனோ ஒருத்தன் நம்ம கேரியை வெளியே இருந்து நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். திருப்பி கேரி தோறதுடா, அவனை திருப்பியும் பார்க்க முடியல. ஆனால் இன்னும் முறை கேரி எவனோ ஒருத்தன் ஸ்பை பண்ணுறது அவங்க அப்பாவுக்கு வந்து தெரிஞ்சிடும். சரி, அன்றைக்கி நைட்டு கேரி இந்த மியூசிக் பஸ் வந்ததுக்கப்புறம் தான் தப்பாக நடக்கு நீனே ஃப்ளோரில் தூக்கி வச்சிடுறா. அதே நேரத்தில் சைனாக்காரனும் அந்த மியூசிக் பஸ்ஸை பற்றி ஃபுல் ஹிஸ்ட்ரியை ஆல்ரெடி அவளோட தங்கச்சி எடுத்து வச்சுருப்பான். இவனும் அதை பற்றி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். சரி, இப்போ கேரி வந்து பழைய நெய்பர் ஆண்டியோட வீட்டுக்கு ஆண்டியை பார்க்க வந்திருக்கா. ஆனால் ஆன்டி அங்கே இறந்து கிடக்குறாங்க. இப்போ வர கேரியோட 5 விஷஸ் வந்து நிறைவேறிருக்கு. அதே மாதிரி 5 பேரோட உயிரும் போயிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் மியூசிக் பாக்ஸ். அடுத்த நாள் மதியம் நம்ம ஜான் கூட தான் உட்காந்து லஞ்ச் சாப்பிட்ருக்கணும். ஆனால் இப்போ கேரி பழையபடி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து லஞ்ச் சாப்பிடணும்னு ஆசைப்படுறான். அன்றைக்கி நைட்டு திருப்பியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த பாக்ஸை பற்றி அவள் வந்து பயந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அவள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து சொல்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் அப்போலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு கலாச்சி விட்டுருவாங்க, நம்ப மாட்டாங்க. அன்றைக்கி நைட்டு அந்த பாக்ஸ் எப்படியாவது குப்பைத்தட்டில் போட்டலாம் அப்படின்னு குப்பைத்தட்டிக்கு வந்து தூக்கிட்டு வந்துடுறா. ஆனால் திடீர்னு மனசு மாதிரி திரும்பி வீட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டு அந்த ஸ்லாப்லேயே பழைய வெட்டி வச்சிட்றா. அன்றைக்கி நைட்டு நம்ம கேரி ஒரு பார்ட்டிக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும். அந்த பார்ட்டியில் கேரிக்கு ஒரு பயங்கரமான உண்மை ரிவீல் ஆகுது. இவ்வளோ நாள் ஜன்னல் வெளியாக இருந்து நம்ம கேரி ஸ்பை பண்ணிக்கிட்டு இருந்தது ஜான் தானா. இதை ஜானே வந்து ஒத்துக்கிடுவான். ஏன்னா அவனுக்கு ஏன் கேரி மேலே இவ்வளோ பைத்தியமாக இருக்கேன் அப்படின்னு அவனுக்கே வந்து புரியல. கடைசியா அந்த பாக்ஸ் தான் காரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். இப்போ பார்ட்டியும் நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் திடீர்னு கேரியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பக்கத்தில் இருக்கிற கேம்ப் ஃபயருக்கு போனோன்னு அந்த கேம்ப் ஃபயரை பற்றிக்கிட்டு அங்கேருந்து கேரியோட ஃப்ரெண்ட்ஸும் அப்படி நன்றாங்க. அதே மாதிரி இங்கே கேரியோட அப்பாவுக்கும் டயர் திடீர்னு வந்து ஆட்டோமேட்டிக்காக பஞ்சர் ஆகி ஒன் சைடாக ஸ்கிட் டைப் போய்கிட்டு இருக்கும். இங்கே கேரியோட ஃப்ரெண்ட்ஸும் இன்னொரு இடத்துக்கு வந்து போயிருக்காங்க. அந்நேரத்தில் கேரியோட ஒரு ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேம் ஆடிட்டு எங்கே பார்த்தாலும் கேம், அந்த போக்கிமான் கோ மாதிரி ஒரு கேம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு கேரக்டரை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஒரு ஃப்ரெண்டு வந்து போய்கிட்டு இருப்பா. இப்போ நம்ம கேரியும் இன்னொரு ஃப்ரெண்டும் தனியாக தான் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம கேரியோட அப்பா கார் பஞ்சர் ஆகி நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ ஸ்டெப்னியை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணும். சரி, இது ஒரு பக்கம் போகட்டும். இப்போ கேரியும் அவள் ஃப்ரெண்டு போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இல்லையா, அதனால் ஃபோன் அடிச்சு உடனே வா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் இங்கே கேரியோட அப்பா ஸ்டெப்னியை வந்து சேஞ்ச் பண்ணதுக்காண்டி ஜாக்கியில் போட்டு காரை லெஃப்ட் பண்ணி மேலே ஏற்றிருப்பாரு. அந்நேரத்தில் எவனோ ஒருத்தன் குருட்டுத்தனமாக நம்ம கேரியோட அப்பாவோட காரில் ஏற்றிடுறான். இப்போ ஸ்டெப்னி டயர் வந்து பார்த்தீங்கன்னா நேராக உருண்டு போய் எய்த்தாப்பில் வர காரில் ஒரு ஏற்ற எய்த்தாப்பில் இருக்கிற காரில் பட்டு அந்த டயர் கொஞ்சம்னா கேரியோட அப்பா தலையை செதற விட்டுருக்கோம். அவர் எந்த காலத்தில் செஞ்ச புண்ணியமோ ஜஸ்ட் மிஸ்ல அவர் தலையை அவரே காப்பாற்றிக்கிட்டாரு. ஆனால் இங்கே கேரியோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா இல்லையா, கேரக்டரை பிடிக்கணும் அப்படின்னு ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே வந்து ஏறியிருப்பா. அந்நேரத்தில் லிஃப்ட்டு ஜாம் ஆயிடுது. ஜாமான லிஃப்ட்டு மேலேருந்து கீழே வந்து கிராஷ் ஆகி ஆள் காலி. ஆல்ரெடி கேரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இந்த மாதிரி மியூசிக் பாக்ஸ் இருக்குது, அதனால என்னென்ன விளைவுலாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு ஆல்ரெடி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருப்பாங்க. இப்போ இன்னொரு ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னால தான் அவன் செத்துட்டா அப்படின்னு பழிய அவன் மேலே தூக்கி போட்டு போயிடறான். இப்போ அந்த சைனாக்காரன் நம்ம கேரி தேடி வந்திருக்காப்புல, அவனோட வீட்டுக்கு வந்து கூட்டி போயிட்டான். இப்போ அந்த மியூசிக் பாக்ஸ் யாரெல்லாம் வச்சுருந்தாங்களோ எல்லாத்தோட ஹிஸ்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணி வச்சிருக்காப்புல. அட்லாஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாபக்கேடான ஒரு மியூசிக் பாஸ் இப்போ வந்து கேரிக்கிட்டே இருக்குது. இந்த மியூசிக் பாஸ் வச்சுருந்தவங்களோட ரிலேஷன்லாம் ஒவ்வொருத்தராக இறக்க இப்போ மியூசிக் பாஸ் வச்சுருந்தவங்களும் நம்மளால் யார் இறக்கக்கூடாது அப்படின்னு எல்லாரும் சூசைட் பண்ணி இறந்துருக்கான்.
இப்போ கடைசியாக கேரிக்கிட்டு தான் இருக்குது. சைனாக்கார தம்பி ஒரு ஐடியா கொடுக்குறான், எப்படி அந்த மியூசிக் பாக்ஸை அழிச்சாகணும் அப்படின்னு. தீயில போட்டு வாட்டுறாங்க, சுற்றியில் எது உடைக்க பார்க்குறாங்க. ஆனால் எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷனே இல்லை, அப்படியே கல் மாதிரி அப்படியே இருக்குது. அன்னைக்கு நைட்டும் நம்ம கேரி டீப் ஸ்லீப்பில் இருக்கிறா. கெட்ட கண்ணை வருது, திடீர்னு முழிச்சு பார்க்குறா. எவனோ ஒருத்தன் கண்ணிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். பழையபடி ஜான்னா. இந்த முறை ஜான் ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்குள்ளே வந்துடுறான். நீ என் கூட பேசலைன்னா சூசைட் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு கையை கத்தியில் அறுத்துக்கிறான். பிறகு என்ன, ஜானை ஆஸ்பத்திரிக்கு ஆம்புலன்ஸில் வாரி போட்டு தூக்கிட்டு போகிறாங்க. மார்னிங் ஆயிரும், ஆனால் அந்த மியூசிக் பாக்ஸை இப்போ காணும். அநேகமாக யாரோ திருடி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, எல்லாம் வந்து போகட்டும். முந்தின நாள் நைட்டு நம்ம கேரியோட அப்பா கொஞ்ச நாள் ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பார் இல்லையா, அது உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் பாக்ஸ் பண்ண வேலை கிடையாது. யாரோ ஒருத்தர் நம்ம கேரியோட அப்பாவோட வளர்ச்சி பிடிக்காமல் போட்டதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கான். ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகிட்டாரு. இப்போ கேரியோட அப்பா என்ன முடிவு பண்ணுறாருன்னா, நம்ம பழைய வீட்டுக்கு போயிடலாம், அதுதான் நமக்கு சேஃப்டி, அதுதான் நல்ல வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி வந்து பேசி பழைய வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கேக்குள்ளே நம்ம கேரி பழைய ஓல்டு லைஃபே திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறோம். அவங்க அப்பவும் பழையபடி வேஸ்ட்லாம் கலெக்ட் பண்ணுற அதே ஜாபுக்கு வந்து போயிடுறாரு. கேரியும் எப்பவும் போல ஸ்கூலுக்கு போயிடுறா. பழையபடி அவளுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுது. நம்ம கேரி கூட சண்டை போகிற அந்த பொண்ணு திருப்பி வந்துருச்சு. திருப்பி அதோட வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் கேரிக்கு புது விஷயம் கிடையாது, இதெல்லாம் வந்து பெருசாக கண்டுக்கிடவும் இல்லை. ஆனால் அவள் ஃப்ரெண்டு அவளால் தான் இறந்த விஷயம் அவளை கொன்னுக்கிட்டு இருக்கு. இப்போ அழுதுகிட்டே இருப்பா. அவளோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்து இருக்கா இல்லையா, அவள் திருப்பியும் அந்த மியூசிக் பாக்ஸ்னால தான் நம்ம ஃப்ரெண்டு வந்து இறந்துட்டா, அதை நான் தான் எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டே நம்ம கேரியும் அந்த மியூசிக் பாக்ஸை திருப்பி வந்து என்கிட்ட கொடுத்துரு, அதனால தான் இவ்வளோக்குள்ளே பிரச்சனை வந்திருக்கு, இப்போ நீ வச்சுருந்தா உனக்கு அந்த பிரச்சனை வரும். இப்போ மாறி மாறி அந்த மியூசிக் பாக்ஸை பிடுங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நேரத்தில் கேரியோட ஃப்ரெண்டு படி வழியாக ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துறாங்கிறதோட நம்ம கேரி தள்ளி விட்டுருப்பா, தெரியாமல் தள்ளி விட்டுருப்பா. சரி ஓகே. சைனாக்கார தம்பியும் திருப்பியும் கற்றுக்கிட்டுருப்பான். திருப்பி நீ ஸ்கூலுக்கு கொண்டு வர ஆரம்பிச்சிட்டியா, நீ இந்த மியூசிக் பாக்ஸ் தொலைஞ்சிருச்சு அப்படின்னு என்கிட்ட போய் சொல்லியிருக்க அப்படின்னு கத்திக்கிட்டு கேரியும் இதை நானே எப்படி டீல் பண்ணுவோம் அப்படி டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வீட்டுக்கு திருப்பியும் அந்த பாக்ஸை தூக்கிட்டு வந்து அழுதுகிட்டு இருப்பான். கேரிக்கு நைட் ஆனால் அவங்க அம்மா சூசைட் பண்ணி இறக்குற மாதிரி கனவு வரும் இல்லையா, அதனால எங்கள் அம்மா மட்டும் உயிரோடு இருந்தேன்னா இல்லை நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த மியூசிக் பாக்ஸை சொல்ல. இப்போ நம்ம கேரியோட அம்மா உயிரோடு இருந்தோன்னா என்னெல்லாம் நடந்திருக்குமோ இப்போ நடக்குது. அவளுக்கு 2 சிஸ்டர் இருந்திருக்காங்க. அவங்க அப்பாவும் பெரிய மியூசிஷியனாக இருக்கிறாரு. இப்போ இன்னைக்கு நம்ம கேரிக்கு பர்த்டே, எல்லாருமே விஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே முடிஞ்சிருச்சு, இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கேரியோட அம்மா சூசைட் பண்ணி இறந்துருப்பாங்க இல்லையா, அந்த ரூமுக்கு இப்போ கேரி போயிட்டு பார்க்குறா. அங்கனுக்குள்ளே ஏகப்பட்ட ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். அந்த ஃபோட்டோலாம் பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம கேரியோட அம்மா தான் அந்த மியூசிக் பாக்ஸை நம்ம கேரிக்கு முன்னாடி வச்சுருந்தவங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் குப்பத்தொட்டியில் அவங்க அம்மா அந்த மியூசிக் பாக்ஸை போடுறதெல்லாம் பார்த்துருப்போம். சரி, அதே மாதிரி அந்த மியூசிக் பாக்ஸை அவங்க அம்மா தான் வச்சுருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெயிண்டிங்கும் அவங்கள்ட்ட இருக்கும். இப்போ கேரி சூசைட் பண்ணி இருந்தேன்னா இப்போ இருக்கிற லைஃப் அப்படியே இருக்கும். அவங்க அம்மா, அவங்க சிஸ்டர், அவங்க அப்பா 3 பேர் நல்லா வந்து இருப்பாங்க. இல்லைன்னா அந்த மியூசிக் பாக்ஸ் ஒரு உயிர் பலி வாங்கும். இப்போ உயிர் பலி வாங்க போகுது. வேறு யாரும் இல்லை, அவங்க அப்பாவோட உயிர் தான் வாங்க போகுது. அவங்க அப்பா ஒரு மரத்தில் உள்ள கிளையை வெட்டுறதுக்காண்டி ஆளை வச்சு கட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. நம்ம கேரியும் அப்பா அங்கே நிற்காதீங்க, இங்கே வந்துடுங்க அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி வருவா. இவ ஓடி வந்ததுனால தான் அவங்க அப்பா அங்கே இருக்கிற ஸ்டூல் மேலே இருந்து கால் எடுப்பார். காலை எடுத்து அடுத்த செகண்ட் மேலே இருக்கிறவரோட கால் ஸ்லிப் ஆகி அந்த ரம்மம் கடைசியாக அவரோட தலையை வெட்டிடும். இப்போ கேரி அவரோட 7வது ஆசையை சொல்லலாம். அவள் என்ன சொல்கிறான்னா, இந்த பாக்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தனோ அந்த வாழ்க்கைக்கு நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல டபார்னு அங்கே இருக்கிற எல்லாமே சேஞ்ச் ஆகிடுது. கேரியோட இறந்து போன டாக்லாம் இப்போ வந்துடும். அதே மாதிரி அவங்க அப்பாவும் உயிரோடு இருக்கிறாரு. பக்கத்து வீட்டு ஆண்டி, அங்கிள் எல்லாருமே உயிரோடு இருக்காங்க. அவங்க அப்பா கூட இப்போ நானும் உங்கள் கூட வேஸ்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு அவங்க அப்பா கூட போகணுன்னு ஆசைப்பட்றா. அவங்க அப்பாவும் நீலாம் இங்கே வரக்கூடாதுமா, நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஆனால் கேரிக்கு அந்த மியூசிக் பாக்ஸ் திருப்பி தேவைப்படும், ஏன்னா யார் கண்ணிலையும் படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சிருப்பா. இப்போ திருப்பி அவங்க அப்பா கூட போயிட்டு அந்த பழைய பில்டிங்கில் போயிட்டு அந்த மியூசிக் பாக்ஸை வந்து எடுத்துடுறா. அப்போனா அவங்க அம்மா குப்பத்தொட்டியில் போய்ட்டு அந்த மியூசிக் பாக்ஸ் இவ்வளோ நாள் அந்த பழைய பில்டிங் பக்கத்தில் தான் கடந்து வந்திருக்கு, யாரும் எடுத்தது இல்லை போல். சரி, இதெல்லாம் போகட்டும். எனக்கு இல்லாமல் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே ஸ்கூலுக்கு வந்து வந்திருப்பா. அங்கே அவளோட பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்க்குறா. இப்போது அந்த சைனாக்கார தம்பி அங்கே நின்றுக்கிட்டு இருப்பான். சைனாக்கார தம்பி கொஞ்சம் நம்ம கேரி மேலே கண்ணாக தான் இருப்பான். இது கேரிக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ நம்ம கேரியே வாண்டடாக போயிட்டு சைனாக்கார தம்பிகிட்ட பேசி நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு கடைசி அந்த மியூசிக் பாக்ஸை அவன்கிட்ட கொடுத்து எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணும். ஆல்ரெடி கேரி அந்த மியூசிக் பாக்ஸை நல்லா பேக் பண்ணியிருப்பா, இந்த ஒரு பேக்கிங்கை உடச்சி பார்க்கக்கூடாது, நீ ஆற்றுலையோ குளத்துலையோ தூக்கி போட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு
கடைசியாக ஒரு கிஸ் ஒன்று பண்ணுறான். இந்த நேரத்தில் நம்ம கேரியும் அந்த சைனாக்கார தம்பி பேசிக்க மாட்டாங்க. ஆனால் கிஸ் பண்ணுறத பார்த்துட்டு எல்லாருமே ஷாக்கில் இருப்பாங்க. கடைசியாக கேரி அந்த ரோட்டை கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கேரியை ஒரு கார் பயங்கரமான ஸ்பீடில் மோதிடும். கேரி ஸ்பாட்லேயே இறந்துருவா. அந்த காரை ஓட்டிகிட்டு வந்தது வேறு யாரும் இல்லை, எப்பவுமே நம்ம கேரி கூட புலி பண்ணி இருப்பா இல்லையா, அவள் தான். கடைசியாக இந்த பாக்ஸ் அவளோட 7வது விருப்பத்தை நிறைவேற்றிட்டு அவள் உயிரையே எடுத்துருச்சு. சைனாக்கார தம்பியும் கேரியோட கடைசி ஆசையை நிறைவேற்றலாம் அப்படின்னு ஆத்தங்கரையில் அந்த பையை தூக்கி போடலான்னு வந்திருப்பான். உள்ளக்க இருக்கிறத பிரித்து பார்க்கலாம் அப்படின்னு பிரித்து பார்ப்பான். உள்ளக்க பாக்ஸ் இருக்கும். திருப்பியும் அந்த பாக்ஸ் கிட்ட ஒருத்தன் மாட்டிக்கிட்டான். சரி, இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிங்களோ மறக்காமல் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல மூவியை செய்ய போகிறேன். பாய்.